கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கோம். நம்ம எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து எப்படி இருக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாரி ஒரு பிரேயர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பிரேயர் பண்ணும் பொழுது, நான் வந்து என்னைய நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்கப்பா. நான் அவங்கள பார்க்கிலும் நான் வந்து நல்ல இடத்துல தான் இருக்கேன். அதற்காக நான் நன்றி சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் மோட்ல அவங்களையும், உங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க ஜெபிக்கிறீங்க என்றால், அந்த ஜெபம் வந்து சரியானது அல்ல. அது தவறானது. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? எந்த மாரியான ஜெபம் வந்து தேவனுக்கு முன்பதாக அது போகும் பொழுது, நாம் நீதிமானாக்கப்படுவோம் என்று நம்ம வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது, அதை குறித்தும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமை வாயிலாக சொல்றாரு. ஆயக்காரனும் பரிசேயனும் பற்றின ஒரு உவமை. த பேரபிள் ஆஃப் த டாக்ஸ் கலெக்டர் அண்ட் அ பாரசி. பரிசேயன் என்பவன் தேவனுடைய அந்த ரூல்ஸ், பிரமாணங்கள், கட்டளைகள் இதை எல்லாவற்றையும் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாக நினைத்து தன்னை வந்து பெருமையாக தன்னை காட்டிக்கொள்ள நினைப்பவன். அதே மாதிரி டாக்ஸ் கலெக்டர் பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்டர்ன்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்களை வந்து ஜனங்கள் ஒரு விரோதியாக தான் பார்க்கிறாங்க. ஆயக்காரன் இவன் வந்து காசை வாங்கி சம்பாதிக்கிறதுனால அவனை வந்து ஒரு விரோதியாக தான் பார்க்கிறார்கள். அவனுக்குள்ள ஒரு எப்பயுமே ஒரு குற்ற உணர்வு எப்பயுமே இருக்கு. நம்ம வந்து தவறான முறையில வந்து நம்ம வந்து வசூலிக்கிறதுனால நம்மள வந்து ஜனங்கள் வந்து தவறான முறையில பார்க்கிறாங்க என்ற ஒரு எண்ணம் வந்து அவனுக்குள்ளாக இருக்கிறது. யாருக்குள்ளனா டாக்ஸ் கலெக்டருக்குள்ளாக. அப்படி இரண்டு பேருமே வந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வராங்க. ஒருத்தர் அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். பரிசேயன் என்பவர் வந்து தன்னை வந்து ரொம்ப பெருமையாக பேசி இவர்களை எல்லாம் பார்க்கிறோம். இந்த ஆயக்காரனை போல் நான் இல்ல இவர்களை போல நான் இல்ல. நான் வந்து என்னை நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க. நான் வந்து நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு தேவனுடைய சமூகத்திற்குள்ளதாகவே போய் அப்படி ஒரு ஜெபத்தை, ஒரு பெருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆனா ஆயக்காரன் அந்த ஆலயத்திற்குள்ள கூட அவர் நுழையல. அவர் வந்து வாசல்லையே நின்னு அவர் வந்து மனதுருகி, மனம் கசந்து, நெஞ்சில அடித்துக்கொண்டு, மார்பில அடித்துக்கொண்டு, நான் வந்து பாவியாய் இருக்கிறேன். நான் வந்து தகுதி இல்லாதவனாய் இருக்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அழுது அவன் ஜெபிக்கிறான். இப்படி இந்த 2 பேர்களின் ஜெபத்துல யாருடைய ஜெபம் வந்து தன்னை நீதிமான் ஆக்கப்பட்டது என்றால், அந்த ஆயக்காரனுடைய ஜெபம். அந்த ஜெபம் தான் வந்து தேவனால ஏறெடுக்கப்பட்டது. தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜெபம். அதை நம்ம இன்றைக்கு வாசிக்கலாம். அதற்கு எடுத்துக்கொண்டது லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனம் வரை. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்குள் போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ற தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே உமக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலே தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து he is justifying his acts. அதாவது அவர் வந்து வாரத்துல வந்து 2 முறை வந்து உபவாசிக்கிறாராம். ஃபாஸ்டிங் பண்றாரு. அதுக்கப்புறம் தசம பாகம் கொடுக்கிறாரு. அதாவது 1/10 டித்து. அதாவது தேவனுக்கு முன்பதாக டித்து வந்து இவர் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிசேயன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பரிசேயனை பற்றியது. பரிசேயன். அடுத்தது ஆயக்காரனை பற்றி நம்ம கீழே 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து கூட துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும், பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நம்ம முன்னாடி பார்த்த அதே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி தான். எப்படி அந்த ஊமையில வந்து திருமண வீட்டுல எல்லாம் கனமுள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க நினைத்தார்களோ, அப்படி தன்னை வந்து ஒரு ஆஸ் அ பர்சனா, ஒரு இண்டிவிஜுவலா, நான் வந்து எல்லாத்த விட நான் நல்லா இருக்கேன், நான் வந்து இவங்கள மாதிரி நான் வந்து கம்மியா இல்ல, நான் வந்து என்னை தேவன் நல்லா வச்சிருக்காரு என்று அந்த பெருமை பேச்சு வந்து நம்ம தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக தேவன் வந்து கண்டிப்பாக அதை விரும்பவே மாட்டார். அதை தெளிவாக இந்த ஊமை வாயிலாக சொல்லுகிறார்.
தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படி செல்லணும்? அந்த உவமையிலயுமே நம்ம பார்த்தோம். நம்ம தாழ்மையாய் நம்ம எப்பொழுதுமே நம்ம தரித்து கொண்டிருக்க வேண்டும். கனமுள்ள இடத்தை நம்ம விரும்புகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அந்த தாழ்மையான இடத்தை தேடி நம்ம போய் உட்காரணும். ஒருவேளை நம்மை அழைத்தவர் விருந்திற்கு அழைத்தவர் வந்தால் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த உவமையிலையுமே ஆயக்காரனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, அவன் வந்து அந்த ஆலயத்திற்குள்ள கூட வந்து பிரவேசிக்க அவனுக்கு மனதில்ல. அது உள்ள கூட வந்து ஆஹ் ஆஹ் வரதுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது. ஏனென்றால் தன்னை பாவி என்று அவர் நினைத்து கொண்டு தன்னுடைய நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அவர் அழுகுறாரு. நான் பாவியா இருக்கிறேன், என் மேல் கிருபையாய் இரும் என்று வந்து அவர் அழுகிறார். அப்படி இவர்கள் 2 பேருடைய ஜெபத்துல தேவன் ஏறெடுத்து பார்த்த ஜெபம், நீதிமான் யாரை நீதிமான் என்று ஆக்கியிருக்கிறார் என்றால் அந்த ஆயக்காரனை உடைய ஜெபம் தான் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டது. அப்படி தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த நிமிஷத்துல நம்மளுடைய ஜெபம் வந்து பெருமையான ஒரு ஜெபமாக இருக்கிறதா, இல்ல தாழ்மையை தரித்த ஒரு ஜெபமாக இருக்கிறதா என்று நம்ம ஒரு விசை நினைத்து பார்த்து, ஒருவேளை தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்றால் நம்ம திருத்திக் கொண்டு நம்ம தேவனுக்கு பிரியமாக தாழ்மையாக நம்ம வந்து நமக்கு தேவன் எல்லாம் கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து எப்பொழுதும் நம்ம இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபித்து நம்ம வந்து தாழ்மையான ஒரு குணத்தை நம்ம தரித்து கொண்டு எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்ச்சியையே விரும்பி நம்ம போகணும். அப்பொழுதுதான் நம்மை தாழ்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார்.